பாளையக்காரர்கள் யுத்தம் தொடரின் 13வது பாகத்தின் 2வது பகுதி இது. அதாவது மருதுபாண்டியர்கள் வரலாற்றின் 2வது பகுதி. இதன் முதல் பாகத்தை நீங்க இது வரைக்கும் பார்க்கலைன்னா அதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்க. அப்போதான் மருதுபாண்டியர்களுடைய முழு வரலாற்றையும் தெரிஞ்சுக்க முடியும். முதல் பாகத்தின் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்டு கமெண்ட்லயும் இருக்கு. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இதற்கு முந்தைய பகுதியில மருதுபாண்டியர்களுடைய இளமை வாழ்க்கை, சிவகங்கையின் படைத்தளபதிகளா அவங்களுடைய பங்களிப்பு, சிவகங்கை பாளையக்காரர் முத்துவடுகநாதர் கொலை செய்யப்பட்டு சிவகங்கை சீமை எதிரிகள் கிட்ட அடிமைப்பட்ட கதை, அதை தொடர்ந்து ராணி வேலுநாச்சியாரும் மருதுபாண்டியர்களும் சேர்ந்து சிவகங்கை சீமையை எதிரிகள் கிட்ட இருந்து மீட்ட வரலாறு வரைக்கும் பார்த்தோம். இனி அடுத்து நடந்த சம்பவங்களையும் வரலாற்றையும் இந்த பதிவுல பார்க்கலாம். சிவகங்கை சீமையை எதிரிகள் கிட்ட இருந்து மீட்டதுக்கு அப்புறம் 1780ஆம் ஆண்டு தன்னுடைய 50வது வயசுல சிவகங்கை சீமையின் ராணியா பதவியேற்றாங்க வேலுநாச்சியார். அப்படி பதவியேற்ற வேலுநாச்சியார் முதல்ல செய்த காரியம் என்ன தெரியுமா? தனக்கு இத்தனை ஆண்டுகள் பக்கபலமா இருந்து சிவகங்கையை மீட்க பாடுபட்ட மருதுபாண்டியர்களுக்கு முக்கிய பதவிகளை தந்தாங்க. பெரிய மருதுவ சிவகங்கை படையின் பிரதான தளபதியா நியமிச்சாங்க. சின்ன மருதுவ முதன்மை அமைச்சரா நியமிச்சாங்க. சாதாரண படைத்தளபதிகளா தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கிய மருதுபாண்டியர்கள் இப்போ அரசு அதிகாரத்துல ராணிக்கு அடுத்த நிலையில இருக்கிற தலைவர்களா முன்னேறினாங்க. ஆனாலும் தங்களுக்கு தரப்பட்ட பதவியின் பொறுப்பை உணர்ந்த மருதுபாண்டியர்கள் நாட்டின் நலனையும் நாட்டு மக்களின் முன்னேற்றத்தையும் 2 கண்களா நினைச்சு மிக சிறப்பா செயல்பட்டாங்க. சிவகங்கையில இப்படி ஒரு ஆட்சி மாற்றம் நடந்த இதே காலகட்டத்துல ராமநாதபுரத்திலையும் ஆற்காட்டு நவாபுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுச்சு. ராமநாதபுரம் அரச குடும்பத்தின் விசுவாசியா இருந்த மாப்பிள்ளை தேவர் என்பவர் ராமநாதபுரத்துல தொடர்ந்து ஆற்காட்டு நவாபுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எதிராக கலகம் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. இவருக்கு மைசூர் சுல்தான் ஹைதர் அலியுடைய உதவியும் இருந்துச்சு. எப்படியாவது ஆங்கிலேயர்களையும் ஆற்காட்டு நவாபையும் தோற்கடிச்சு 8 வருஷங்களா தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதியை மீட்டு மறுபடியும் ராமநாதபுரத்தின் மன்னரா ஆக்கணும்னு தொடர்ச்சியா போராடிக்கிட்டே இருந்தாரு மாப்பிள்ளை தேவர். அதனால ராமநாதபுரத்திலையும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட முடியாம திண்டாடிக்கிட்டு இருந்தாரு ஆற்காட்டு நவாப். முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதியோட சேர்த்து அவருடைய தாயார் முத்து திருவாயி நாச்சியாரும் அவருடைய 2 சகோதரிகளும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த இடைப்பட்ட 8 ஆண்டுகள்ல முத்து திருவாயி நாச்சியாரும் அவங்களுடைய இளைய மகளும் மரணம் அடைஞ்சிருந்தாங்க. இது ஆற்காட்டு நவாபுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தி இருந்துச்சு. இதனால வேற வழி இல்லாம சிறையில் இருந்த முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதியோட ஒரு சமாதான உடன்படிக்கை செஞ்சுக்க முன் வந்தாரு ஆற்காட்டு நவாபு. இந்த உடன்படிக்கையின் சாராம்சம் என்னன்னா, ராமநாதபுரம் பாளையம் ஆற்காட்டு நவாபு முகமது அலி கான் வாலாஜாவுடைய மைசூர் சாம்ராஜ்யத்துக்கு அடங்கிய சிற்றரசா இருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் ரூபாய் வரி கட்டணும். இதற்கெல்லாம் ஒத்துக்கிட்டா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதி விடுதலை செய்யப்படுவாரு. ராமநாதபுரத்தின் ஆட்சி பொறுப்பும் அவர்கிட்டயே ஒப்படைக்கப்படும். இந்த உடன்படிக்கைக்கு முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதியும் ஒத்துக்கிட்டாரு. இதனால 11 வயது சிறுவனா இருந்தப்போ சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதி 8 வருஷங்களுக்கு அப்புறம் விடுதலை செய்யப்பட்டாரு. தன்னுடைய 10 பருவம் முழுசையுமே சிறைச்சாலையிலேயே கழிச்சதுக்கு அப்புறம் ராமநாதபுரத்தின் மன்னரா பதவியேற்றாரு. இந்த இடைப்பட்ட 8 ஆண்டுகள்ல அவருடைய தாய் மற்றும் சகோதரியின் இழப்பு அவரை மனசளவுல வெகுவா பாதிச்சிருந்தது. அதோட ஆட்சி நிர்வாகத்தை கத்துக்க வேண்டிய வயசுல சிறைச்சாலையில இருந்ததால அரசு நிர்வாகத்தை கையாள தெரியாத பக்குவம் இல்லாதவராத்தான் இருந்தாரு முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதி. ராமநாதபுரம் ஆற்காட்டு நவாபின் கட்டுப்பாட்டுல இருந்த இந்த 8 வருட காலத்துல ராமநாதபுரத்தின் நட்பு பாளையமா இருந்த சிவகங்கையும் ஆற்காட்டு நவாபின் கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. இப்போ இந்த 2 பாளையங்களுமே எதிரிகளின் கட்டுப்பாட்டுல இருந்து விடுபட்டிருந்தாலும் கூட இந்த 2 பாளையங்களுக்கும் இடையில ஒரு காலத்துல இருந்த நட்புறவும் மிக பாதிப்புக்குள்ளாகி இருந்தது. அதே நேரத்துல மறுபடியும் இந்த நட்புறவை புதுப்பிக்கணுங்கிற அடிப்படை சிந்தனை கூட இல்லாதவராக இருந்தாரு முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் மருதுபாண்டியர்களின் துணையோடு சிவகங்கையின் ராணியானாங்க வேலுநாச்சியார். முத்துருளப்ப பிள்ளை என்ற அமைச்சரின் உதவியோடு ராமநாதபுரத்தின் மன்னரானாரு முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதி. 1780ஆம் ஆண்டு தொடங்கி அதற்கடுத்து தொடர்ச்சியா 10 வருஷங்கள் சிவகங்கையின் அரசியா இருந்தாங்க ராணி வேலுநாச்சியார். இவங்களுடைய ஆட்சி காலத்தை சிவகங்கை மக்களின் பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா ராணி வேலுநாச்சியாருக்கு அடுத்த கட்ட தலைவர்களாக இருந்து சிவகங்கையின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டாங்க மருதுபாண்டியர்கள். மக்களுடைய நலனை மட்டுமே தங்களுடைய குறிக்கோளாக வச்சு நாட்டை நிர்வாகம் செஞ்சாங்க. இவங்களுடைய நிர்வாகத்தின் கீழே சிவகங்கை வளர்ச்சி அடைஞ்சது. நாட்டின் நீர்வளம் பெருகியது. அதனால விவசாயம் வளர்ந்தது, நெல் உற்பத்தி பெருகியது, நாட்டின் வருமானமும் பெருகியது. சிவகங்கை சீமை ஆற்காட்டு நவாபின் கட்டுப்பாட்டில் இருந்த காலகட்டத்தில்
பொதுமக்களின் நிலங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு ஆற்காட்டு நவாபுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஆதரவாக இருந்தவர்களுக்கு தரப்பட்டதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த நிலங்களை எல்லாம் மீட்டு மறுபடியும் அந்த நிலங்களின் உண்மையான உரிமையாளர்களுக்கு தந்தாங்க மருதுபாண்டியர்கள். 1772ஆம் ஆண்டு எதிரிகளின் படையெடுப்பின் போது சேதமடைஞ்ச காளையார் கோவில் கோபுரத்தை மறுபடியும் கட்டினாங்க. திருமோகூர், குன்றக்குடி ஆகிய ஊர்களில் இருந்த கோவில்களுக்கு திருப்பணிகள் செஞ்சாங்க. அதே நேரத்தில் சமய நல்லிணக்கத்தை பேணி பாதுகாத்த மருதுபாண்டியர்கள் வேலுநாச்சியாரின் ஆணைப்படி சருகாணி என்ற ஊரில் ஒரு இஸ்லாமிய மசூதியையும் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தையும் கட்டினாங்க. இப்படி நாட்டு மக்களுடைய நன்மையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு செயல்பட்டதால மருதுபாண்டியர்களை முழுசா நம்பினாங்க ராணி வேலுநாச்சியார். அதன் காரணமாக சிவகங்கை ராணியான தனக்கு நிகரான அதிகாரத்தை மருதுபாண்டியர்களுக்கு தந்திருந்தாங்க வேலுநாச்சியார். சொல்லப்போனால் சிவகங்கை பாளையத்தின் வளர்ச்சிக்கு தேவையான காரியங்களை செய்கிறதுக்கு வேலுநாச்சியாருடைய அனுமதியை கூட மருதுபாண்டியர்கள் கேட்க தேவையில்லை என்ற அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் இருந்துச்சு. இதனால் சிவகங்கை சீமையில் மருதுபாண்டியர்கள் வச்சது தான் சட்டம் என்ற அளவுக்கு மருதுபாண்டியர்களுக்கு அதிகாரம் இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் தங்களுக்கு கிடைச்ச இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாமல் நாட்டுக்கு தேவையான நல்ல விஷயங்களை மட்டும்தான் செஞ்சாங்க மருதுபாண்டியர்கள். ஆனால் என்னதான் ராணி வேலுநாச்சியாருடைய நம்பிக்கையும் நாட்டு மக்களின் பேராதரவும் இருந்தாலும் கூட ஒரு ராஜ குடும்ப பின்னணி இல்லாமல் சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதாரண படைத்தளபதிகளாக தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கி இப்போ சிவகங்கை பாளையத்தின் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிற மருதுபாண்டியர்களை பார்த்து சிலர் பொறாமைப்படத்தான் செஞ்சாங்க. அதில் மிக முக்கியமானவர் ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதி. அவர் மருதுபாண்டியர்களை பார்த்து பொறாமைப்பட்டதுக்கு ஒரு முக்கிய காரணமும் இருந்தது. இந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வரலாற்றில் கொஞ்சம் பின்னோக்கி போய் சிவகங்கை சீமை உருவான வரலாறை தெரிஞ்சுக்கணும். 1728ஆம் ஆண்டு முன்னாள் ராமநாதபுரம் மன்னர் சுந்தரேச விஜயரகுநாத சேதுபதியின் தம்பி கட்டையத்தேவர், தஞ்சை மராட்டிய மன்னர் துக்கோஜி மற்றும் முத்துவடுகநாதருடைய தந்தை சசிவர்ணத்தேவர் இந்த மூவரும் கூட்டணி அமைச்சு அப்போதைய ராமநாதபுரம் மன்னராக இருந்த பவானி சங்கர சேதுபதியை போரில் தோற்கடித்து ராமநாதபுரத்தை கைப்பற்றினாங்க. அப்போது ராமநாதபுரம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு கட்டையத்தேவருக்கு ஒரு பகுதியும், அவருக்கு போரில் உதவி செஞ்ச மராட்டிய மன்னர் துக்கோஜிக்கு ஒரு பகுதியும், மற்றொரு பகுதி சசிவர்ணத்தேவருக்கும் தரப்பட்டது. துக்கோஜிக்கு தரப்பட்ட பகுதி தஞ்சை மராட்டிய அரசோடு சேர்த்து கொள்ளப்பட்டது. சசிவர்ணத்தேவருக்கு தரப்பட்ட பகுதி தான் சிவகங்கை சீமையாக உருவானது. இந்த 2 பகுதிகள் போக ராமநாதபுரம் பாளையத்தில் மீதமிருந்த பகுதிக்கு தான் கட்டையத்தேவர் மன்னரானார். சிவகங்கை சீமை பாளையம் உருவான சுருக்கமான வரலாறு இது. இதை இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா பாளையக்காரர் யுத்தம் வேலுநாச்சியார் வரலாறு பாகத்தில் விவரமாக சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள். இதன் முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோவை தொடருவோம். இப்படி ராமநாதபுரம் பாளையத்தில் இருந்து சசிவர்ணத்தேவருக்கு பிரித்து தரப்பட்ட பகுதி தான் சிவகங்கை சீமை பாளையமாக உருவாச்சு. அதற்கு சசிவர்ணத்தேவர் முதல் அரசராக ஆனார். அவருக்கு அப்புறம் சிவகங்கையை அவருடைய மகன் முத்துவடுகநாதர் ஆட்சி செஞ்சார். அவர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் ஆற்காட்டு நவாபுடைய கட்டுப்பாட்டில் வந்தது சிவகங்கை. பிறகு ஆற்காட்டு நவாபிடமிருந்து சிவகங்கையை மீட்ட முத்துவடுகநாதருடைய மனைவி வேலுநாச்சியார் சிவகங்கையின் ராணி ஆனாங்க. ஒரு காலத்தில் ராமநாதபுரத்தில் இருந்து பிரித்து தரப்பட்டதால தான் ராமநாதபுரத்துக்கும் சிவகங்கைக்கும் இடையில் ஒரு நல்ல நட்புறவு இருந்தது. ஆனால் இடைப்பட்ட இந்த 8 ஆண்டுகளில், அதாவது ராமநாதபுரமும் சிவகங்கையும் எதிரிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த 8 ஆண்டுகளில் இந்த 2 பாளையங்களுக்கும் இடையில் இருந்த நட்புறவு மொத்தமாக சிதைந்து போனது. இந்த சூழ்நிலையில தான் 8 வருடங்கள் சிறையில் அடைக்கப்பட்டு தற்போது விடுதலை செய்யப்பட்டு மறுபடியும் ராமநாதபுரத்தின் அரசராக ஆகியிருந்த முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதி மூர்க்கத்தனம் உடையவரா, தன்னிலை மறந்தவரா இருந்தார். தன்னுடைய முன்னோர்களால் சசிவர்ணத்தேவருக்கு தரப்பட்ட சிவகங்கை சீமையில் இப்போ ஒரு பெண்ணான வேலுநாச்சியார் அரசியாக இருப்பதையும், எந்தவிதமான ராஜவம்ச பின்னணியும் இல்லாத மருதுபாண்டியர்கள் உச்சபட்ச பதவியில் இருந்து அதிகாரம் செலுத்துவதையும் ஏற்றுக்க மறுத்து பொறாமைப்பட்டார். அதனால் தனது முன்னோர்களால் பிரித்து தரப்பட்ட சிவகங்கையின் ஆட்சி அதிகாரமும் தனக்குத்தான் உரிமையானதுன்னு கண்மூடித்தனமாக நம்பினார். முக்கியமாக ராமநாதபுரம் பாளையத்தில் ஒரு சாதாரண படைத்தளபதியாக இருந்த மூக்கைய பழனியப்ப சேர்வையுடைய மகன்களான இந்த மருதுபாண்டியர்கள் இன்னைக்கு சிவகங்கை பாளையத்தில் ஒரு உயரிய பொறுப்பில் இருக்கிறத பார்த்து பொறாமைப்பட்டார் முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதி. சிவகங்கையை தனக்கு சொந்தமாக்கிக்க நினைச்ச ராமநாதபுரம் மன்னர் ஒரு குறுக்கு வழியை கையாண்டார்னு நம்பப்படுது. வேலுநாச்சியாருடைய மகளை திருமணம் செஞ்சுக்கிட்டு சிவகங்கையை சீதனமாக வாங்கிக்கலாம்னு நினச்சி வேலுநாச்சியாருடைய மகள் வெள்ளச்சி நாச்சியாரை பெண் கேட்டார். ஆனால் ராமநாதபுரம் மன்னருக்கு தன்னுடைய மகளை திருமணம் செஞ்சு வைக்க வேலுநாச்சியார் மறுத்துட்டாங்க. சிவகங்கை ராணியின் இந்த முடிவுக்கு பின்னணியில் மருதுபாண்டியர்களுடைய ஆலோசனை இருந்துச்சுன்னு நம்பினார் ராமநாதபுரம் மன்னர். இதனால் அவருக்கு ஏற்கனவே மருதுபாண்டியர்கள் மேலே இருந்த ஆத்திரம் பல மடங்காக பெருகுச்சு.
இதனால வன்முறை மூலமா சிவகங்கையை கைப்பற்றும் முயற்சியில இறங்கினாரு ராமநாதபுரம் மன்னர். ராமநாதபுரத்தின் எல்லைக்கு பக்கத்தில் இருக்கிற சிவகங்கை பாளையத்து கிராமங்கள் தனக்கு சொந்தமானதுன்னு உரிமை கொண்டாடின ராமநாதபுரம் மன்னர் இந்த கிராமங்களுக்குள்ள தன்னுடைய படையை அனுப்பி அவ்வப்போது தாக்குதல் நடத்தி அந்த ஊர்களில் இருந்த நெற்களஞ்சியங்களையும் கிராம மக்களின் உடைமைகளையும் கொள்ளையடிக்க உத்தரவிட்டார். அவர் ஆணைப்படியே செயல்பட்டாங்க ராமநாதபுரம் படை வீரர்கள். அது மட்டும் இல்லாமல் சிவகங்கை வணிகர்கள் பயணிக்கும் சாலைகளில் வழிப்பறியில் ஈடுபட்டாங்க. சிவகங்கை அரசுக்கு சிவகங்கை மக்கள் செலுத்தும் வரிப்பணத்தை கொண்டு போகும் அதிகாரிகள்கிட்ட இருந்து அந்த பணத்தை கொள்ளையடிச்சாங்க. குறிப்பாக மானாமதுரை, இளையான்குடி, திருப்புவனம் ஆகிய பகுதிகளில் இது போன்ற சம்பவங்கள் அதிக அளவில் நடந்துச்சு. இப்படி ராமநாதபுரம் படைகள் செய்யும் இந்த அட்டூழியங்கள் பற்றி மருதுபாண்டியர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனே சிவகங்கை படைகளை அனுப்பி ராமநாதபுரம் வீரர்களை விரட்டி அடித்தாங்க மருதுபாண்டியர்கள். ஆனால் இது இதோட நிற்கலை. ராமநாதபுரம் வீரர்கள் சிவகங்கை எல்லைக்குள்ள புகுந்து எல்லையோர கிராமங்களில் தாக்குதல் நடத்துவது என்பது ஒரு தொடர்கதையானது. இதனால் ராமநாதபுரத்துக்கும் சிவகங்கைக்கும் இடையில் அடிக்கடி எல்லை தகராறு ஏற்பட்டது. இரண்டு பக்கமும் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டது. இந்த எல்லை சண்டைகள் பற்றி கேள்விப்பட்ட ஆற்காட்டு நவாபும் ஆங்கிலேயர்களும் இந்த இரண்டு பாளையங்களுக்கும் மத்தியில் சமாதானம் செய்து வைக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அது எதுவுமே பலனளிக்கலை. உண்மையில் சொல்லப்போனால் ஆங்கிலேயர்களும் ஆற்காட்டு நவாபும் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்துக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. வேலுநாச்சியாரிடம் போரில் தோற்றதுக்கு அப்புறம் எப்படியாவது மறுபடியும் சிவகங்கையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஆங்கிலேயர்களும் ஆற்காட்டு நவாபும். இந்த எல்லை சண்டைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த இரண்டு பாளையங்களுக்கும் நடுவில் சமாதானம் செய்து வைக்க முயற்சி செய்வது போல நடித்தாங்க. ஆனால் உண்மையில் இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கும் வேலையை தான் செஞ்சாங்க. குறிப்பாக ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதியை மறைமுகமாக தூண்டிவிட்டாங்க. இப்படி இந்த எல்லை பிரச்சனைகள் ஒரு தொடர்கதையாக இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் தான் ஒரு நாள் இந்த பிரச்சனைகள் பெரிய அளவில் பூதாகரமாக வெடிச்சது. சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் எல்லையில் இருந்த ஆனந்துறை என்ற ஊரை கைப்பற்ற வந்த ராமநாதபுரம் படைக்கும் அதை தடுக்க வந்த சிவகங்கை படைக்கும் இடையில் ஒரு போர் நடந்தது. இந்த போரில் சிவகங்கை படையை மருதுபாண்டியர்கள் வழி நடத்தினாங்க. எதிரணியில் ராமநாதபுரம் படைக்கு ஆங்கிலேயர்கள் வெளிப்படையாகவே உதவி செஞ்சாங்க. ராயப்பன் என்ற ஆங்கிலேய தளபதி ராமநாதபுரம் படைக்கு தலைமை தாங்கினான். இந்த ராயப்பனை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். 1769ஆம் ஆண்டு ஆங்கிலேய படை ராமநாதபுரத்தை தாக்குனப்போ அப்போதைய ராமநாதபுரம் படையின் தளபதியாக இருந்தவன் தான் இந்த ராயப்பன். ஆனால் பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு ராமநாதபுரத்துக்கு துரோகம் செஞ்சு ஆங்கிலேயர்களோட சேர்ந்தான். இதனால் இந்த போரில் ராமநாதபுரம் படை தோற்கடிக்கப்பட்டு ராமநாதபுரம் பாளையம் ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டது. ஆனால் அப்போ உயிரோடு இருந்த முத்துவடுகநாதர் மிகப்பெரிய படையை திரட்டி வந்து ஆங்கிலேயர்களை தாக்கி தோற்கடித்து ராமநாதபுரத்தை எதிரிகளின் பிடியில் இருந்து மீட்டு அப்போ ராமநாதபுரத்தின் மன்னராக இருந்த இதே முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதி கிட்டேயே ஒப்படைச்சாரு. ஆனால் அந்த நன்றியை மறந்துட்டு தான் இப்போ சிவகங்கை மேலே படையெடுத்து வந்திருக்கிறாரு முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதி. 1769ஆம் ஆண்டு அப்போ ராமநாதபுரத்துக்கு துரோகம் செஞ்ச அதே படைத்தளபதி ராயப்பன் தான் இப்போ ஆங்கிலேயர்களின் படைத்தளபதியாக வந்திருந்தான். இவன் தான் தற்போது ராமநாதபுரம் படைக்கும் தலைமை தாங்கினான். ஆனால் இவனுடைய வெட்டி வீரம் மருதுபாண்டியர்களின் உண்மையான வீரத்துக்கு முன்னாடி பலனளிக்கலை. மருதுபாண்டியர்கள் தலைமை தாங்கிய சிவகங்கை படை ராமநாதபுரம் படையை தோற்கடித்து விரட்டி அடித்தது. இந்த போர் ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதிக்கும் அவருக்கு ஆதரவாக வந்த ஆங்கிலேயர்களுக்கும் மிகப்பெரிய அடியாக இருந்துச்சு. சரி, இதுவரைக்கும் மறைமுகமாக சதி வேலையில் ஈடுபட்ட ஆங்கிலேயர்கள் எதற்காக இந்த போரில் நேரடியாக ஈடுபடணும்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. தொடக்கத்தில் ஆற்காட்டு நவாபின் கூட்டாளியாக தான் இருந்தாங்க ஆங்கிலேயர்கள். ஆற்காட்டு நவாபு மேலே அடிக்கடி படையெடுத்து வந்த அவருடைய எதிரிகளான மராட்டியர்கள், ஹைதராபாத் நிஜாம்கள் மற்றும் மைசூர் சுல்தான் ஹைதர் அலி அவருடைய மகன் திப்பு சுல்தான் ஆகியோர்களுக்கு எதிரான போர்களில் ஆற்காட்டு நவாபு பக்கம் இருந்து அவருக்கு பண உதவியும் படை உதவியும் செஞ்சாங்க ஆங்கிலேயர்கள். இந்த போர்கள் கர்நாடக போர்கள்னு அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆற்காட்டு நவாபுக்கு வரி கொடுக்க மறுத்து தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் புரட்சி செஞ்சப்போ அந்த பாளையக்காரர்களை அடக்க முயன்ற ஆற்காட்டு நவாபுக்கு ஆங்கிலேயர்கள் படை உதவி செஞ்சாங்க. 1755ஆம் ஆண்டு தொடங்கி தொடர்ந்து பல ஆண்டுகள் அழகுமுத்துக்கோன், எட்டப்பன், பூலித்தேவர், முத்துவடுகநாதர், அவருடைய மனைவி வேலுநாச்சியார் போன்ற பல தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் ஆற்காட்டு நவாபுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எதிராக பல போர்களையும் போராட்டங்களையும் நடத்தியிருக்காங்க. இதில் அழகுமுத்துக்கோன், பூலித்தேவர், எட்டயபுரம் மன்னர்கள் மற்றும் வேலுநாச்சியார் போன்ற பாளையக்காரர்களுக்கும் ஆற்காட்டு நவாபுக்கும் இடையில் நடந்த போர்களை பற்றி நாம் இதற்கு முந்தைய பாகங்களில் பார்த்துருக்கோம்.
தமிழ்நாட்டு பாளையக்காரர்களின் எதிர்ப்பு இருந்த இதே நேரத்தில் கர்நாடக போர்கள்லையும் கவனம் செலுத்தினார் ஆற்காட்டு நவாபு. இந்த போர்களை நடத்துறதுக்கு அவருக்கு பெருமளவில் பண தேவை ஏற்படும் போதெல்லாம் ஆங்கிலேயர்கள் அவருக்கு தேவையான பணத்தை கடனாக தந்தாங்க. இப்படி கடனாக பெறப்பட்ட தொகை வட்டிக்கு மேலே வட்டி சேர்ந்து ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய கடன் சுமைக்கு ஆளானார் ஆற்காட்டு நவாபு முகமது அலி கான் வாலாஜா. ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட 4.4 மில்லியன் பவுண்டுகள் கடன் பாக்கி தரணும் என்ற அளவுக்கு கடனாளியாக ஆனார் ஆற்காட்டு நவாபு. இன்றைய மதிப்புப்படி இது 1000 மில்லியன் பவுண்டுகளுக்கு நிகரானது. இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க ஆங்கிலேயர்கள். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தும்படி ஆற்காட்டு நவாபுக்கு நெருக்கடி கொடுக்க தொடங்கினாங்க. இதனால் வேற வழி இல்லாமல் ஆங்கிலேயர்களோட ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்க முன் வந்தார் ஆற்காட்டு நவாபு. 1781ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களோட செஞ்சுக்கிட்ட இந்த ஒப்பந்தப்படி தன்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட தமிழ்நாட்டு பாளையக்காரர்களிடமிருந்து வரி வசூலிக்கும் உரிமையை முழுவதுமாக ஆங்கிலேயர்களுக்கே எழுதி கொடுத்தாரு ஆற்காட்டு நவாபு. வசூலிக்கும் வரி பணத்தில் இருந்து 1/6 பங்கை மட்டும் தனக்கு கொடுத்தா போதும்னு ஒத்துக்கிட்டாரு. இதனால் இதுவரைக்கும் ஆற்காட்டு நவாபுக்காக தமிழ் பாளையக்காரர்கள்கிட்ட இருந்து வரி வசூல் செஞ்ச ஆங்கிலேயர்கள் இனி தங்களுக்காக நேரடியாக வரி வசூல் செய்ய தொடங்கினாங்க. ஒரு சில பாளையக்காரர்கள் இதை ஏற்றுக்கிட்டு ஆங்கிலேயர்களுக்கு வரி கட்டினாங்க. ஆனால் ஒரு சில பாளையங்கள் இதை ஏற்றுக்கலை. அதுலேயும் குறிப்பாக சிவகங்கை பாளையம் இதை ஏற்றுக்கலை. ஏன்னா ஆங்கிலேயர்களையும் ஆற்காட்டு நவாபையும் தோற்கடிச்சிட்டு தான் சிவகங்கையை மீட்டாங்க ராணி வேலுநாச்சியார். அப்போது அவங்க கிட்ட பிடிபட்ட தன்னுடைய மகன் குலாம் ஹுசேன் அலிகானை காப்பாற்றுறதுக்காக தோல்வியை ஒத்துக்கிட்டு வேலுநாச்சியார் கூட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு தான் பின்வாங்கினார் முகமது அலி கான் வாலாஜா. இதனால் அவர் கேட்குற அளவுக்கு வரியை கட்ட வேண்டிய நிர்பந்தம் வேலுநாச்சியாருக்கு இல்லை. அவங்க பார்த்து எவ்வளவு தந்தாலும் அதை ஏற்றுக்கிற நிலைமையில தான் இருந்தார் ஆற்காட்டு நவாபு. கிட்டத்தட்ட ஒரு சுதந்திர பாளையமாக தான் இருந்துச்சு சிவகங்கை. ஆனால் ஆற்காட்டு நவாபோடு தற்போது உடன்படிக்கை போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் கிட்ட இருந்து வரி வசூலித்த ஆங்கிலேயர்கள் ஆற்காட்டு நவாபு தமிழ்நாட்டு பாளையக்காரர்களோட போட்டுக்கிட்ட ஒப்பந்தங்களை தொடர்ந்து கடைபிடிக்காமல் புறக்கணிச்சாங்க. அதன் விளைவாக சிவகங்கை பாளையத்திடமிருந்தும் வரி வசூலிக்க மறைமுகமாக முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அது பலனளிக்கலை. வேலுநாச்சியாரும் மருதுபாண்டியர்களும் ஆங்கிலேயர்களுக்கு வரி கட்ட மறுத்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் ராமநாதபுரத்துக்கும் சிவகங்கைக்கும் இடையில இருந்த எல்லை பிரச்சனையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட ஆங்கிலேயர்கள் ஆனந்துரை போரில் ராமநாதபுரம் மன்னருக்கு உதவி செஞ்சு சிவகங்கைக்கு எதிராக நேரடி போரில் ஈடுபட்டாங்க. ஆனால் மருதுபாண்டியர்களுடைய வீரத்துக்கு முன்னால் ஆங்கிலேயர்களால் ஈடு கொடுக்க முடியலை. கடைசியில் இந்த போரில் தோற்று ஓடுனாங்க ஆங்கிலேயர்கள். இது ஒரு பக்கம் இருக்க ராமநாதபுரத்துலேயும் தங்களுடைய வேலையை காட்டினாங்க ஆங்கிலேயர்கள். என்னதான் ராமநாதபுரம் ஆங்கிலேயர்களோட இணக்கமாக இருந்தாலும் கூட அதன் மன்னர் முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதி ஆங்கிலேயர்களுக்கு 100% சாதகமானவராக இல்லை. ஆற்காட்டு நவாபோடு ஏற்படுத்திக்கிட்ட ஒப்பந்தப்படி என்னதான் ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் ரூபாய் வரி கட்டினாலும் கூட பல விஷயங்களில் ஆங்கிலேயர்களோட உடன்பட மறுத்தார் ராமநாதபுரம் மன்னர். உதாரணமாக 2 சம்பவங்களை சொல்லலாம். 1792ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் மிக கடுமையான வறட்சி ஏற்பட்டது. அப்போது தங்களிடம் இருந்த தானியங்களை ராமநாதபுரத்தில் விற்பனை செய்ய முன்வந்தாங்க ஆங்கிலேயர்கள். அப்படி அவங்க விற்பனை செய்யும் தானியங்களுக்கு சுங்கவரி விலக்கு தரணும்னு ராமநாதபுரம் மன்னர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. ஆனால் இந்த கோரிக்கையை நிராகரித்தார் ராமநாதபுரம் மன்னர். இது ஆங்கிலேயர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. இதை உணர்ந்த ராமநாதபுரம் அமைச்சர் முத்திருளப்ப பிள்ளை ஆங்கிலேயர்களோட இணக்கமாக போகும்படி மன்னருக்கு ஆலோசனை சொன்னார். ஆனால் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்த ராமநாதபுரம் மன்னர் தனக்கு ஆலோசனை சொன்ன அமைச்சரை பணி நீக்கம் செஞ்சார். இது ஆங்கிலேயர்களுக்கும் ராமநாதபுரம் மன்னருக்கும் இடையில் நடந்த முதல் கசப்பான சம்பவம். அடுத்து ராமநாதபுரத்தில் உற்பத்தி செய்யப்படும் கைத்தறி துணிகள் அனைத்தையும் மொத்த கொள்முதல் செய்ய மன்னர்கிட்ட அனுமதி கேட்டாங்க ஆங்கிலேயர்கள். ஆனால் இதற்கும் அனுமதி மறுத்தார் ராமநாதபுரம் மன்னர். இது ஆங்கிலேயர்களுக்கு மேலும் அதிருப்தியையும் ஏமாற்றத்தையும் தந்தது. இது 2வது கசப்பான சம்பவம். இந்த 2 சம்பவங்களுமே ஆங்கிலேயர்களுக்கு கடுமையான ஆத்திரத்தை ஏற்படுத்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கும் வரியை தவிர ராமநாதபுரத்தில் இருந்து வேறு எந்த லாபமும் தங்களுக்கு கிடைக்க போகிறதில்லைன்னு உணர்ந்தாங்க ஆங்கிலேயர்கள். அதனால் சரியான நேரம் பார்த்து ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதியை ஆட்சியிலிருந்து அகற்றணும்னு முடிவு செஞ்சாங்க ஆங்கிலேயர்கள். அதே நேரத்தில் 1781ஆம் ஆண்டு ஆற்காட்டு நவாபோட ஆங்கிலேயர்கள் ஏற்படுத்தியிருந்த ஒப்பந்தப்படி ஆற்காட்டு நவாபு தர வேண்டிய கடன் தொகைக்கு பதிலாக தமிழ்நாட்டு பாளையங்களில் இருந்து வரி வசூலிக்கும் உரிமையை மட்டும் வாங்கியிருந்த ஆங்கிலேயர்கள் 1792ஆம் ஆண்டு ஆற்காட்டு நவாபோட மற்றொரு ஒப்பந்தத்தையும் ஏற்படுத்திக்கிட்டாங்க. இந்த ஒப்பந்தப்படி ஆற்காட்டு நவாபின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த தமிழ்நாட்டு பாளையங்கள் அனைத்தையும் நிர்வாகம் செய்யும் உரிமையையும்
அதில் வரும் வருவாயை நிர்ணயம் செய்யும் உரிமையையும் ஆங்கிலேயர்களுக்கே எழுதி தந்தார் ஆற்காட்டு நவாப். இதனால் ஆங்கிலேயர்களுக்கு கூடுதல் அதிகாரம் கிடைச்சது. அதை தொடர்ந்து தமிழ்நாட்டு பாளையங்களில் தங்களுடைய நேரடி ஆதிக்கத்தை நிலைநாட்ட துடிச்சாங்க ஆங்கிலேயர்கள். இதற்கு முன்னாடி ஆற்காட்டு நவாபோட தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் ஏற்படுத்தி இருந்த உடன்படிக்கைகள் அனைத்தையுமே உதாசீனம் செய்ய தொடங்கினாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடியே சிவகங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தது. 1780ஆம் ஆண்டு தொடங்கி 10 ஆண்டுகள் சிவகங்கையின் அரசியாக இருந்த வேலு நாச்சியாருக்கு வயது முதிர்வு ஏற்பட்டது. அதே நேரத்தில் தன்னுடைய தாய் வீடான ராமநாதபுரம் பாளையம் தற்போது சிவகங்கையின் எதிரியாக மாறி இருப்பதை நினச்சி மனவேதனை அடைஞ்சாங்க ராணி வேலு நாச்சியார். இது மட்டும் அவங்களுடைய மனவேதனைக்கு காரணம் இல்லை. ஒரு பெண்ணான வேலு நாச்சியார் சிவகங்கையின் அரசியாக இருப்பதையும், சாதாரண குடும்பத்தில் பிறந்த மருதுபாண்டியர்கள் அரசிக்கு அடுத்த கட்ட அதிகாரத்தில் இருப்பதையும் ஏற்க மனமில்லாத ராமநாதபுரம் மன்னர் தன்னுடைய முன்னோர்களால் பிரித்து தரப்பட்ட சிவகங்கை சீமைக்கும் அரசனாகிற உரிமை தனக்கு தான் இருக்குன்னு கண்மூடித்தனமாக நம்பி சிவகங்கையை கைப்பற்ற பல வகைகளில் முயற்சி செஞ்சு தோற்று போனார். ஆனால் அதை ஏற்றுக்க மனமில்லாத ராமநாதபுரம் மன்னர் ஒரு கேவலமான விஷயத்தை செஞ்சார். வேலு நாச்சியாரையும் மருதுபாண்டியர்களையும் நேரடியாக எதிர்க்க துணிவும் வலிமையும் இல்லாத ராமநாதபுரம் மன்னர் கேட்டாலே காதுகளை கூசச் செய்கிற ஒரு பொய்யை பரப்பினார். அதாவது ராணி வேலு நாச்சியாருக்கும் பெரிய மருதுவுக்கும் தகாத உறவு இருக்குன்னு ஒரு கட்டுக்கதையை பரப்பினார். இது மாதிரியான ஒரு அவதூறு பரவுற விஷயம் ராணி வேலு நாச்சியாருக்கும் தெரிய வந்தது. என்னதான் சிவகங்கை மக்கள் இதை நம்பலைனாலும் கூட வேலு நாச்சியாருக்கு இது மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்துச்சு. எதிரிகளின் வாளுக்கும் வேலுக்கும் துப்பாக்கிக்கும் பீரங்கிக்கும் கூட அஞ்சாத வீரப்பெண்மணி வேலு நாச்சியார் தன்னையும் தன்னுடைய மகன் வயதை கொண்ட பெரிய மருதுவையும் இணைத்து பேசப்படும் இந்த அவதூறை கேட்டு மனமுடைஞ்சாங்க. இதனால் அவங்களுடைய உடல் நலத்திலையும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதனால் நாட்டின் நலனை மனசில் வச்சு ஒரு முக்கிய முடிவை எடுத்தாங்க. 1790ஆம் ஆண்டு தன்னுடைய 60வது வயதில் சிவகங்கையின் ஆட்சி அதிகாரத்தை 18 வயதே ஆன தன்னுடைய மகள் வெள்ளச்சி நாச்சியார்கிட்ட ஒப்படைச்சு அவங்கள சிவகங்கையின் 2வது அரசியாக ஆக்குனாங்க வேலு நாச்சியார். தன்னுடைய மகளுக்கு உதவியாக இருந்து ஆட்சி அதிகாரத்தை கவனிச்சுக்கிறதுக்காக மருதுபாண்டியர்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகளையும் அதிகாரத்தையும் தந்தாங்க. அதை தொடர்ந்து வேங்கட் பெரிய உடைய தேவர் என்பவருக்கு தன்னுடைய மகளை திருமணம் செஞ்சு வச்சாங்க. ஆனால் துரதிர்ஷ்டமும் துன்பமும் மாறி மாறி வேலு நாச்சியாரை துரத்துச்சு. 1793ஆம் ஆண்டு வேலு நாச்சியாரின் மகளும் சிவகங்கையின் 2வது ராணியுமான வெள்ளச்சி நாச்சியாரும் அவங்களுடைய 2 வயது மகளும் மர்மமான முறையில் மரணம் அடைஞ்சாங்க. இந்த துயர சம்பவம் வேலு நாச்சியாரின் இதயத்தில் ஒரு இடி போல இறங்குச்சு. ஒரே நேரத்தில் பெற்ற மகளையும் பேத்தியையும் யமனுக்கு பறிகொடுத்த வேலு நாச்சியார் நிலை குலைஞ்சு போனாங்க. கடுமையான மனவேதனையில் இருந்த வேலு நாச்சியாருடைய உடல்நிலையும் மேலும் மோசமடைஞ்சது. இதனால் ஆட்சி நிர்வாகத்தை மருதுபாண்டியர்கள்கிட்டையும் தன்னுடைய மருமகன் வேங்கன் பெரிய உடைய தேவர்கிட்டையும் ஒப்படைச்சிட்டு சிவகங்கை அரச குடும்பத்தின் நண்பரான விருப்பாச்சி கோபால நாயக்கருடைய விருப்பாச்சி பாளைய அரண்மனையில் போய் தங்கினாங்க. இதே காலகட்டத்தில் தான் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ராமநாதபுரம் மன்னருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகளும் மனக்கசப்புகளும் ஏற்பட தொடங்கியிருந்தது. அது மேலும் மேலும் வளர்ந்து ஒரு கட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ராமநாதபுரம் மன்னரின் மோதல் போக்கு உச்சகட்டத்தை எட்டியது. இதனால் தங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க மறுக்கிற ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதியை ஒழிச்சு கட்ட முடிவு செஞ்சாங்க ஆங்கிலேயர்கள். 1795ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி ராமநாதபுரத்தை தாக்கியது ஆங்கிலேய படை. அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு மன்னரை கைது செஞ்ச ஆங்கிலேயர்கள் அவரை திருச்சிக்கோட்டையில் இருந்த சிறைச்சாலையில் அடைச்சாங்க. இதை தொடர்ந்து ராமநாதபுரம் இராணுவத்தை கலைச்சாங்க ஆங்கிலேயர்கள். பாளையமாக இருந்த ராமநாதபுரத்தை ஜமீன் சமஸ்தானமாக தரம் குறைச்சாங்க. ஆங்கிலேய கலெக்டர்களை வச்சு ராமநாதபுரத்தை நிர்வாகம் செய்ய தொடங்கினாங்க. முன்னாள் மன்னர் முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதியுடைய குடும்பத்தாரை தங்களுடைய கட்டுப்பாட்டிலையும் வச்சாங்க. ஆனால் மயிலப்பன் சேர்வைக்காரர் என்ற ராமநாதபுரம் தளபதி மட்டும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து கிளர்ச்சி செஞ்சார். எப்படியாவது சிறைச்சாலையில் இருக்கிற மன்னரை மீட்டு மறுபடியும் ராமநாதபுரத்தின் மன்னராக்கணும்னு முயற்சி செஞ்சார். ஆனால் அவருடைய முயற்சிகளை வெற்றிகரமாக முறியடித்தாங்க ஆங்கிலேயர்கள். இதனால் வேற வழி இல்லாமல் ராமநாதபுரத்தில் இருந்து தப்பிச்சு சோழ நாட்டில் தலைமறைவானார் மயிலப்ப சேர்வைக்காரர். கடைசியில் ராமநாதபுரத்தில் முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதியின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. இதே காலகட்டத்தில் விருப்பாச்சி கோபால நாயக்கருடைய அரண்மனையில் தங்கியிருந்த வேலு நாச்சியாருடைய உடல்நிலை மோசமானது. 1796ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இதய நோயின் காரணமாக மரணம் அடைஞ்சாங்க சிவகங்கை சீமையின் முதல் பெண் அரசியான வீரமங்கை ராணி வேலு நாச்சியார். அந்த நேரத்தில் சிவகங்கையின் நிர்வாகம் முழுவதும் மருதுபாண்டியர்கள் கையில் தான் இருந்துச்சு.
அவங்க நினைச்சிருந்தா சிவகங்கையின் அரச பதவியை அவங்களே கைப்பற்றியிருக்கலாம். ஆனால் அவங்க அதை செய்யலை. வேலு நாச்சியாரின் மருமகனும் வெள்ளச்சி நாச்சியாரின் கணவருமான வேங்கன் பெரிய உடையத்தேவரை சிவகங்கையின் அரசராக ஆக்குனாங்க மருதுபாண்டியர்கள். இப்படி ஒரே காலகட்டத்தில் ராமநாதபுரத்துலையும் சிவகங்கையிலையும் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இதுக்கு அப்புறம்தான் தமிழ்நாட்டு விடுதலை போரில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய மருதுபாண்டியர்களின் போராட்டங்களும் தொடங்குது. இதுவரைக்கும் சிவகங்கை சீமையின் வளர்ச்சிக்காக உழைத்த மருதுபாண்டியர்கள் இனி அடுத்து சிவகங்கையை காப்பாற்றுவதற்காகவும் தென் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை ஒழிச்சு கட்டுறதுக்காகவும் போராட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இதனால் தமிழ்நாட்டு விடுதலை வரலாற்றில் தனிப்பெரும் தலைவர்களாக உருவானாங்க. அந்த வரலாற்றை நாம் அடுத்து வரும் பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க இந்த தொடருடைய அடுத்த பாகத்தை போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.